அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுங்க. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கரங்களை தட்டி முழு பலத்தோடு யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், முன்னும் பின்னும் போக முடியாத வேளையிலே வழியை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? 40 ஆண்டுகள் மன்னாவினாலே போஷித்த தேவன் இந்த நாளிலும் நம்மையும் வானத்திலிருந்து வருகிற மன்னாவாகிய அவருடைய வார்த்தையினாலே போஷிக்கிறவர். நல்ல கை தட்டலாமே, நல்ல உற்சாகமா. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
உள்ளங்களின் தாகத்தை தீர்த்தவர். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே இந்த மாதத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனவர். கண்மலையை நீர் பிளந்து ஜனங்களை தாகத்திலே கண்மலையை நீர் பிளந்து ஜனங்களை தாகத்திலே ஓம் நாமம் அதிசயமானவர் அவர். உன் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. உங்க நாமம் அதிசய என்றும் இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்திடுவார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு நிகர் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாதே. ஒரு முறை கூட உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாது. நீங்க உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். ஒரு முறை கூட அழை
கைவிடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு ஒன்றும் செய்யாதே. நல்ல கரங்களை தட்டி, பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. நல்ல கையை தட்டி உற்சாகமா. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. எல்லாம் பாடுங்க. எல்லா சாபங்கள், முற்பிதாக்களின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. பலவீனன் தொடர்வதில்லை, பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. எல்லாம் கையை தட்டி, சாபம் என்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து இந்த செல்கிறார். ஜூலை மாதத்துல கர்த்தர் வெற்றியின் மேல் வெற்றி கொடுக்கதே போதுமானவர். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடுவதில்லை. எகிப்திற்கு வந்த எல்லா கொடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். Yes, Lord. கரங்களை தட்டுவோமா. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தூங்கிடாதீங்க. நல்ல உற்சாகமா. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. வருவதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தர் நம் முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக்குகிறவர். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே,
செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கைத்தட்டி என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, பாடுங்க. உங்க கிருபை பெரியது, ஆமென், தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஆமென், உங்க இரக்கம் பெரியது, ஆமென், கிருபை பெரியது, ஆமென். உங்க தயவு பெரியது. நல்ல கரங்களை தட்டி, தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே, ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, ஆமென், கிருபை பெரியது, ஆமென். தயவு பெரியது, ஓ, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. அவரை நன்றி சொல்லி பாட வேண்டும். கையை தட்டலாமா? இன்னும் உற்சாகமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, ஓ, ஓ. உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிப்பவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்ய
நினைத்தது தடைபடாதையா, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. கரங்களை தட்டி இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய கிருபை, அளவில்லாத கிருபை, பெரிய கிருபை. பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல 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 இந்த புதிய மாதத்துல, புதிய நாளிலே, முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஒன்று ரெண்டு அடியை மாத்திரம் பாடி நம்ம இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் ஆராதனை பகுதியை முடிக்க போறோம். எல்லாம் முழு பலத்தோடு நீங்க பாடணும். இந்த புதிய மாதத்துல இந்த துதியின் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படணும். நீங்க எப்பொழுதும் பைக்ல போகும்போது, சமையல் செய்யும் போது, வீட்டில் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு துதியின் அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து Yes, Lord. கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம்
எல்லாரும் பாடுங்க. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன் எனது தலைவன் இயேசுராஜன் வானில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் வானில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்து தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து. அவரே நம்முடைய தஞ்சம், அவரே நமது அடைக்கலம், அவரே நமது கோட்டை. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன். Yes, Lord. Yes, Lord. உரபலகடதரபா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தெய்வ அன்பு ஊற்றப்படுவதாக. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே நல்ல மெய்ப்பனாய் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற எங்களது நல்ல மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த நாள்ல கூட நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் அறிய அறிய அறிய
நீங்களும் நானும் நம்முடைய தேவன் யார் என்பதை அறிய 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நீதி தேவன். பாடுங்க நல்ல வாயை திறந்து. நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தை உணரத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாள்ல கூட உலகத்தின் அன்பை நம்பி ஓடி ஏமாந்து போன யாராய் இருந்தாலும் சரி, இந்த நாள்ல அந்த இயேசுவின் அன்புக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். கர்த்தருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தை உணர்ந்து நானே உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, யாரும் எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். நீ யாக்கோபு என்னும் சிறு பூச்சி அல்ல, இஸ்ரவேல் என்று சிறு கூட்டம் அல்ல. நீ போரடிக்கிற ஏந்திரமாக, கூர்மையான பற்களை உடைய ஏந்திரமாக நான் உன்னை மலைகளையும் குன்றுகளையும் தவிடு பொடியாக்குகிற வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிற தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை வாழ்த்துகிற ராஜா, உம்மை வணங்குகிற தகப்பனே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் ஆண்டவரே, இந்த முதல் ஆண்டவரே வாரத்துல கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தையும் ஆண்டவரே, பந்தி எடுக்க போகிற எங்களையும் ஆண்டவரே ஏசப்பா கிருபை தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தா, இந்த ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே முதியோர்கள் வரைக்கப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல ஆண்டவரே பந்திக்கென்று ஆயத்தமாய் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு ராஜா, ஒவ்வொருவரும் கத்தாவே ஏசப்பா ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு கத்தாவே ஏசப்பா கத்தாவே கிருபை செல்ல தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தா, நிர்விசாரணமா யாரும் அதை
எடுக்காதபடிக்கு தகப்பனே தேவ பயத்தோடு பக்தியோடு அதை கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீ மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தாவே பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிரகாசம் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பேரனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாய் யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்மளுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி நீங்க காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலக நண்பர்கள் என்று பின்னாக போகாதபடிக்கப்பா. ஆண்டவரே உலக சிற்றின்பங்களுக்கு கத்தாவே கால்களை வைக்காதபடிக்கப்பா. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே இயேசுப்பா சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தை நிமித்தமாய் எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வளரத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. எங்க பிள்ளைகள் கத்தாவே இயேசுப்பா வண்டி ஓட்டும் போதும் அப்பா மற்ற காரியத்தில் செயல்படும் போதும் உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேல தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தீயோர் நண்பர்களை விட்டு எங்கள் பிள்ளைகளை பிரித்தெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. உச்சன் தலை முதல் கொண்டு உள்ளம் பாத வரைக்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராகப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராகப்பா. பிள்ளைகளுடைய கெரியரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்காலங்கள் அப்பா எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைகள் மேன்மையாய் நிற்கத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கத்தாவே ராஜா ஒவ்வொரு கை குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. ஒவ்வொரு கை குழந்தையும் நீரப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற மேல எல்லார் மேலும் அப்பா உம்முடைய கரம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்துல நடக்க போகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லா தீமைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் விலக்கி காத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. பொத்தலான பையா இல்லாதபடிக்கப்பா மீதி எடுக்கும் கரங்களாய் ஆண்டவரே இயேசப்பா வீண் செலவுகளுக்கு விலக்கியப்பா ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகள் 1000 உண்டப்பா. எல்லா தேவைகளையும் அதினதின் காலத்துல எல்லாருக்கும் நேர்த்தியா நீர் செய்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 158வது பக்கம் 141ஆம் சங்கீதம். எல்லாரும் வேதாங்கமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமென். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று உம்மை துதிப்பே நன்றியோடு.
நல்ல கரங்களை தட்டுவோமா? காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று உம்மை துதிப்பே நன்றியோடு. எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் உயர்த்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை முடிந்தவுடனே நமக்கு பந்தி உண்டு. இந்த பந்தி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை புசியாதவன் என்னிடத்தில் பங்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நாம் அவருடைய ஆவி நமக்குள்ளே வருகிறது. நம் அவரை போல மாற தேவன் நமக்கு கிருபை தருகிறார். கரங்களை உயர்த்தி நல்லா ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வாரத்திலே நாம் என்ன பார்த்தோம்? 7 காரியங்கள் நானே என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அதில் 4 காரியங்களை நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். உலகத்தில் சாப்பிட்ற அப்பம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கிற வார்த்தை ஜீவ அப்பமாகி என்னை நீங்கள் புசித்தால் நீங்கள் ஒரு காலம் பசி அடைய மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். ஐ எம் த டோர். நானே வாசல் என்று ஆண்டவர் சொன்னார். வாசல், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் கர்த்தர் நமக்கு, அது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஸோ நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், பாட்டு பாடணும், நன்மை கிடைக்கணும்னு வருகிறோம் என்றல்ல. நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து நம்முடைய தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதையும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் அறிந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மனிதனிடத்தில் போனால் என்ன நடக்கும், தேவனிடத்தில் போனால் என்ன நடக்கும் என்கிற அந்த வித்தியாசத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் பாருங்க, நம்ம பார்க்கிறோம், நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை
கொடுக்கிறான். இப்ப சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாய் இருந்தால் நீங்களும் நானும் குறைவுபட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த சங்கீதம் 23 வாசித்துலாமா? அந்த வசனத்தை அப்படியே வாசிங்களேன், வாசிங்க. அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருந்து நம்ம எப்படி நடத்துகிறார் பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, நான் பசி அடையாதபடிக்கு என்னுடைய பசியை ஆற்றும்படியாக புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற மேய்ப்பன். வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஆத்துமாவிலே தான், உள்ளான மனிதன்ல தான் நமக்கு ஆறுதல் தேவை, தேறுதல் தேவை. வெளிப்படையான மனிதனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகலாம், மருந்து வாங்கலாம், அது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளான மனிதனில் நம்முடைய ஆத்மாவிலே ஏற்படுகிற துக்கம், காயங்கள், மற்ற பலவிதமான உபத்திரவத்திலே அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்ம ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். வசிங்க. தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் என் கூடயே இருக்கிறதுனால அந்த மேய்ப்பன் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். வாசிங்க. தேவரீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் கோலை வைத்து அந்த கிளைகளை, தலைகளை இழுத்து போடுகிறார். கோலை வைத்து 2 தட்டு தட்டுகிறார். எதிரிகள் வருகிற சத்துருக்களையும் அவர் அடித்து நொறுக்குகிறார். சிங்கம், கரடி எது வந்தாலும் அதை மேற்கொள்ள தன்னுடைய தடியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்புகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். வசிங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. சத்தமா சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமே ஒரு பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜீவ நதியாக அது நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் செய்கிறவர். வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் நன்மையும் கிருபையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உலகத்தான் என்ன சொல்லுவான்? நன்மையும் தீமையும்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும். உலகத்தான் நன்மையும் தீமையும். ஆனா நம்ம என்ன சொல்லணும்? நன்மையும் கிருபையும். தீமையை நன்மையாய் மாற்றுகிற அவருடைய கிருபை நம்மோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையை பற்றி பேசக்கூடாது, அவருடைய கிருபையை பற்றி பேசணும். ஹல்லேலூயா. நன்மையும் தீமையும் என்னை பின்தொடரும் அல்ல, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஏனென்றால் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் கர்த்தர் நமக்கு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நல்ல மெய்ப்பனுக்கு ஆடுகள் தன் மெய்ப்பனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக இதில் உள்ள ஒரு காரியம்,
மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு சொல்லி பந்திக்கு நேராக நாம் கடந்து போக போறோம். சீக்கிரமாக முடிக்கலாம். வாசிங்க. யோவான், நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் மனிதர்கள் எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாக அவர் பலவிதமான உவமைகளை சொன்னார், எடுத்துக்காட்டுகளை கொடுத்தார். கண்ணாலே பார்க்கக்கூடிய பொருட்களை வைத்து அவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்தார். வெளிச்சத்தை கொடுத்து சொன்னார். இருளை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். உப்பை வைத்து சொல்லி கொடுத்திருக்கிறார். விதையை வைத்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னும் பல உவமைகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உவமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக சொல்லுவதுதான் உவமை. ஹெவன்லி மிஸ்ட்ரி ரிவீல்டு த்ரூ எர்த்லி ஸ்டோரி. ஒரு உலக பிரகாரமான கதையின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு திராட்சை செடியை வைத்து உலக பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி. அந்த நாட்களில் இங்கே நம்ம இப்போ மாமரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் அந்த யூதர்கள் அதிகமாய் வளர்த்தது திராட்சை செடிகள், திராட்சை பழங்கள். அந்த திராட்சை செடியும் திராட்சை பழங்களையும் அவர்கள் ஜூஸ் போட்டு திராட்சை அந்த ஜூஸை அவங்க குடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வாழ்ந்த அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த திராட்சை செடியெல்லாம் காய்ந்து போகும், உலர்ந்து போகும். இது ஒரு நாள் இருக்கும், காய் கனிகள் காய்க்கும். ஆனால் இதுவுக்கும் ஒரு காலம் வரும்போது இது உதிர்ந்து போகும், இதுவும் இது என்ன போகும், பட்டு போகும். ஆனால் நான் தான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. I am the true vine and you are the branches. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வாசிங்க. யோப் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் திராட்சை தோட்டக்காரனாய் இருக்கிறவர், மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறவர், நம்மிடத்திலும் கனியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. God is expecting fruit out of our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனி நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். கனி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு ஆசீர்வாதம், இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், இந்த தேசத்துக்கு நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அறுத்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அறுத்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்களும் நானும் இந்த ஜூலை மாதத்துல அறுத்து போட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. மாம்சீக கிரியைகள் 17 காரியங்கள் கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. பகைகள், விரோதங்கள், கசப்புகள், வெறிகள், சண்டைகள், களியாட்டுகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இப்படி என்று பல லிஸ்ட் 17 லிஸ்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை அறுத்து போட்டு நம்மை சுத்தம் பண்ணி ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம், இப்படிப்பட்ட கனிகளினாலே நம்மை நிரப்ப தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதன் சுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவையான மருந்து என்னவென்றால் வசனம்தான். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம்தான் ஒரு மனிதனை சுத்தம் பண்ணும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்துல சுத்தம் பண்றதுக்கு, வெளி காற்றை சுத்தம் பண்றதுக்கு, தண்ணீரை சுத்தம் பண்றதுக்கு, இயற்கையை சுத்தம் பண்றதுக்கெல்லாம் நிறைய மருந்து இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. ஆனா உள்ளான மனிதனை சுத்தம் பண்றதற்கு வசனம்தான் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இந்த ஜூலை மாதத்தில் நல்ல அந்த மெய்யான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் சில காரியங்களை அறுத்து போடணும், சில காரியங்கள் சுத்திகரிக்கப்படணும். அப்படி செய்யப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த சுத்தம் என்கிற வார்த்தை பாருங்க, 119 சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்கள். வாலிபன் அந்த வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஹல்லேலூயா. அதனால தான் மீண்டும் 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 நம்ம சபையில் சொல்கிறோம், பிள்ளைங்க வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். உலகத்தில் காரியங்கள் இப்படி இருக்கிறது, சோஷியல் மீடியாவில் இப்படி வருகிறது, எப்படி வேணாலும் வாழலாம், ஒருத்தனை மேலே ஏறி மிதித்து நம்மளும் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி உலகம் நம்மளை போதிக்குது. ஆனால் வசனம் நம்மளை என்ன போதிக்குது? நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரை நம்பி இரு, உலகத்தை பார்க்காத, மனிதனை பார்க்காத, போட்டி பொறாமையை பார்க்காத, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்திர அருளி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி வாழ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக. இந்த ஜூலை மாதத்தில் அதிக கனிகள் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய செய்கைகளை வாய்க்க பண்ணுவாராக. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நீங்களும் அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகளாய் இருக்கிறோம். கொடிகள், தேவையில்லாத கொடிகள் அறுத்து எடுக்கப்பட வேண்டும், செடி சுத்தமாக்கப்பட வேண்டும். எந்தெந்த இலெல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும். அந்த செடி சுத்தமாக்கப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யோவான் 15 வசனத்தை வாசிங்கள். என்னில் நிலைத்திருங்கள், மெய்யான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசுவிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, கனி கொடுக்க மாட்டீர்கள்? நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால், நெகட்டிவாக சொன்னால் பாஸ்டர் சாபம் போடுறாருன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வசனம் நம்மளை எச்சரிப்பு கொடுக்கிறது, அவ்வளோதான். எச்சரிப்பின்படி நம்ம நடந்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்ன எச்சரிப்பு? செடியோடு இணைந்திருக்க வேண்டும், செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். மெய்யான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்திருந்தால் கொடியிலே நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நானே பார்த்துக்கிறேன், நானே செடியாக இருந்துக்கிறேன், நானே எனக்கு கனி கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம செய்தோன்னா நிச்சயமாக அந்த காரியம்க்கு நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார்.
நெகட்டிவாக சொல்லிட்டார். கனி கொடுக்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க 4வது வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி வேறு தரையில் இருக்கு, ஆனா கொடிகள் இருக்கு பாருங்க. கொடிகளுக்கு வேறு கிடையாது, ஆனா கொடி மரத்தோடு இணைந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்து இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பது. 5வது வசனத்தை வாசிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுத்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, சபைக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். வசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் என்றால் செடி இல்லாமல் கொடியாலே ஒன்றும் செய்ய முடியாது. கொடி தன்னுடைய சுயபலத்தை நம்பி செடியை விட்டு விலகி விட்டால் என்ன நடக்கும் என்று பாருங்க. 6வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல. பாருங்க, செடியானதோடு கொடி நிலைத்திராவிட்டால், ஒரு கொடியை நாம் வெட்டி விட்டோம் என்றால் என்ன நடக்கும் பாருங்க. வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. செடியோடு இணைக்கப்படாத கொடி எதுவோ அதற்கு தண்ணீர் கிடைக்காது, அதற்கு சத்து கிடைக்காது. அந்த கொடி 3 நாளிலே அது காய்ந்து போய்விடும், உலர்ந்து போய்விடும். அதில் இருக்கிற செடியில் உள்ள கொடியில் அதில் இருக்கிற இலையெல்லாம் காஞ்சு போயிடும். அதுக்கு தானாய் கனி கொடுக்கிற திறமையும் சக்தியும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிங்க. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து காஞ்சி போன உலர்ந்து போன கிளைகளை வைத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? வாசிங்க. அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி, நான் செடி, நீங்களாம் என்னது? கொடிகள். செடியானது கொடியிலிருந்து விலகி போய்விட்டால், நிலைத்திராவிட்டால் அந்த கொடி உலர்ந்து போய்விடும், காய்ந்து போய்விடும். பாருங்க, வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன மரம் இருக்கு, அந்த சின்ன ஒரு கருவேப்பிலை மரம் இருந்ததுன்னா 2 சின்ன கிளையை உடைச்சி பக்கத்தில் வச்சிருங்க. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அது கலர் மாறும், அது ப்ரௌன் கலர் ஆகி காஞ்சி உலர்ந்து போகும். அதே போல தான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிக்காம நான் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் ஜெபிக்காம உங்கள் குடும்பத்தை நடத்த முடியுமா? பிரச்சனை, போராட்டம், பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு, நீங்கள் அவரோடு நிலைத்திருந்தால் எந்த விதமான போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது செடியோடு இணைந்திருக்கிற கொடி அது என்ன ஆகும்னா, நம்மை அது பச்சை பசையராக அந்த கொடியில், அந்த மரத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த கொடி பெற்றுக்கொள்ளும் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கோன்னு. உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெபத்தில் தான் நிறைய பேர் நிற்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெபத்தில், உங்கள் கணவனுடைய ஜெபத்தில், மனைவியுடைய ஜெபத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியல. ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு ஜெபிக்கிறதுனால, அந்த கணவனோ மனைவியோ அந்த செடியோடு இணைந்து இருக்கிறதுனால அதில் இருக்கிற 2-3 இலை காஞ்சி போகாமல் இருக்கிறது.
ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செடியோடு இணைந்திருக்க வேண்டும், செடியோடு நிலைத்திருக்க வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு ஜெபமும் வேதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபமும் வேதமும் ஆண்டவரோடு நம்ம கனெக்ட் ஆகிறதற்கு தேவன் நமக்கு பெரிய ஒரு ஆயுதமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசிங்க, உலர்ந்து போகும் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அவைகள் எரிந்து போகும். செடியோடு இருக்கும்போது நல்ல பச்சை பசேர்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் நான் தனியா செயல்படுறேன்னு சொல்லி செடியோட இருந்து கட் பண்ணிட்டு அது தனியா போச்சுன்னா போகும்போது நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் காய ஆரம்பிக்கும், மூணாவது நாள் உலர்ந்து போகும், நாலாவது நாள் அந்த காஞ்சி போன கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, விறகாக போட்டு அக்கினியிலே எரித்து போடுவார்கள். 7வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள், எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைகள், சத்தமா சொல்லுவோம், வார்த்தை. ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை பார்த்தோம், சங்கீதம் 149வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் வாயிலே என் துதியும், அவன் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசுகிற எனக்கும் இது எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் இது எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வசனம், இந்த பட்டயம் நம்மை குத்த வேண்டும், நம்மளை உருவாக்க வேண்டும், தேவையில்லாதவர்களை வெட்டி எடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொண்டவைகள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம நிலைச்சிருக்கணும். திராட்சை செடினா அவர் தான் சொல்லிட்டார், நான் தான் வார்த்தை, வார்த்தை தான் நான். தேவனே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினது. ஸோ இந்த நாளில் இந்த வார்த்தையோடு நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை எல்லாம் இந்த வேதத்தை கையில் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் கையில் எடுங்க, இந்த வேதத்தை எல்லாம் கையில் எடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைத்திருப்பது என்றால் என்ன தெரியுமா? இந்த வேதத்தோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே இதை கீழே வச்சுட்டு இதை கையில் எடுத்துட்டு இதோடையே இருந்துடக்கூடாது. வீட்டில் போன உடனே ஆண்டவரோட நிலைச்சிருக்கிறத விட்டுட்டு இதோட நிலைச்சிருந்தோன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? காய்ந்து உலர்ந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவன், நீங்கள் என்னிலும் என் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவைகள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் தாவீதின் சங்கீதங்களை எடுத்து வாசித்து, தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவேன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனோடு உண்டான உறவிலே நாம் நிலைத்திருந்து வாழும்போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். 8வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ அதை போல நான் இருக்கிறேன். நான் தான் வேறு, நான் தான் தண்டு, நீங்கெல்லாம் கொடி தான். கொடியானது தன்னுடைய சுயபலத்தை நம்பி வாழ முடியாது. கொடியானது
தானாக கனி கொடுக்க முடியாது. கொடியானது தானாய் தனக்கு தண்ணீரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே நம்ம ஒரு மரத்தில் கீழே தண்ணி ஊற்றினோன்னா அந்த கிளைக்கு தானாய் தண்ணி போய்விடும். அதற்கு தானாக ஜீவன் வந்துவிடும். தானாக அதற்கு வேண்டிய சத்து கிடைத்துவிடும். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை தான்ப்பா உனக்கு சத்து, என் வார்த்தை தான் உனக்கு தண்ணீர், என் வார்த்தை தான் உன்னை கட்டி எழுப்போம், நீ என்னை நம்பி வாழு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டுடைய வாசனத்தை வச்சு, வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம பாரப்படுறோம், பிள்ளைகளுக்காக பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் சங்கீதம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை வச்சு, ஆண்டவரே, ஏசாயா 54:13 படி என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் நம்பி, ஆண்டவரே இதுதான் நீர் கொடுத்த வார்த்தை, இதன்படி நான் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படும் போது யோசித்து பாருங்க, ஒரு கிளை என்பது செடியோடு தான் இருக்க வேண்டும், இதுதான் இயற்கை. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கொடியானது தனித்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் என்ன ஆகும்? அது இயற்கைக்கு மாறாக செயல்படும் போது அது காய்ந்து உலர்ந்து போகும். நீங்களும் நானும் இயற்கையாகவே தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயற்கையாகவே ஒரு மரம் செடி கொடியோடு இணைந்திருக்கும், அதுதான் இயற்கையாக தேவனுடைய படைப்பு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை எப்படி படைச்சிருக்கேன்னா, நீ தனியா வாழ முடியாது, உன் சுயபலத்தில் வாழ முடியாது, உன்னுடைய சொந்த திறமையில சொந்த ஞானத்தில் வாழ முடியாது. மெய்யான தெய்வீக ஞானமாகிய நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஆலோசனை கொடுத்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எப்பொழுது? செடியோட கொடி இணைந்திருந்தாதான். கொடி பாட்டுக்கு தானா அங்கே போயிடுச்சுன்னு வைங்க, அது செடியுடைய ஆலோசனையும் கிடைக்காது, செடியுடைய போதனையும் கிடைக்காது, இந்த செடியுடைய எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த ஜூலை மாதத்தில் தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும் என்றால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், நம்ம செடியோடு கொடி இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த செடி யாரு? யாரு சொல்லுங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ற, நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தை நம்பி நான் போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நான் ஃப்ரெண்ட்ஸோடு நிலைச்சிருக்கக்கூடாது, மொபைல் ஃபோனோடு நிலைச்சிருக்கக்கூடாது, தேவையில்லாத இடங்களில் நிலைத்திருக்கக்கூடாது. நான் செடியோடு இணைந்திருக்க வேண்டும். கொடியானது தனித்து இருந்தால் அது காய்ந்து போகும், உலர்ந்து போகும். இந்த நாளில் நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கிளையை எடுத்து உடைச்சி அந்த ஓரமாக வச்சுருங்க. 3 நாளைக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றலாம், கொடிக்கு தண்ணி ஊற்றலாம், காப்பாற்ற முடியாது. கொடியை தண்ணி ஊற்றிலாம் காப்பாற்றவே முடியாது. அது கொடியிலிருந்து வருகிற சத்து தான், அந்த செடியிலிருந்து வருகிற சத்து தான் அந்த கொடிக்கு அது ஜீவனை கொடுக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நானே ஜீவ அப்பம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இருள் நிறைந்த உலகத்திற்கு அவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நானே வாசல். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது இடுக்கமான வாசலாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிறார். 4ஆவதாக, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார், நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். 5ஆவதாக பார்த்தோம், நானே மெய்யான திராட்சை செடி. ஐ எம் த ட்ரூ வைன். நான் தான். மற்றவைகள் எல்லாம் காய்ந்து உலர்ந்து போகும், நான் உலர்ந்து போகாத திராட்சை செடி.
நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னீங்கப்பா. ஒரு செடிக்கு இயற்கையாக கொடி நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் படைப்பின் சிருஷ்டிப்பின் அதுதான் ரகசியம் அப்பா. ஆனால் என்றைக்கு செடியிலிருந்து கொடி கட்டாகி அதை உலர்ந்து போகுமோ அப்படி நாங்கள் வாழாதபடி கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். உம்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மிலே நிலைத்திராமல் போகுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடும். கனி கொடுக்காத கொடிகளை அறுத்து அதை சுத்தம் பண்ணுங்கப்பா. எங்களை அறுத்து சுத்தம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை அறுத்து போடும். எங்களை சுத்தம் பண்ணி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. யாரும் எங்களை சுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் சுத்தமாகணும்ப்பா. நாங்கள் தேவையில்லாத கொடிகளெல்லாம் அறுத்து போட்டு காஞ்ச காரியங்களை எடுத்து போட்டு நாங்கள் கனி கொடுக்கிற மரமாய் செடி கொடியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.